மத போதகர் தாக்கப்பட்ட வழக்குல திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு 6 மாதங்களாக சம்மன் வழங்காத காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகம் பக்கத்துல இட்டேரி பகுதியைச் சேர்ந்த மத போதகர் காட்ப்ரே வாஷிங்டன் நோபல் என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியம் ஆதரவாளர்கள் கடுமையா தாக்கியதா சொல்லப்படுது. இது குறித்து மதபோதகர் அளித்த புகாரின் அடிப்படையில ஞான திரவியம் உட்பட 33 பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்துல மதபோதகர் மனு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஞான திரவியத்துக்கு எதிரான வழக்கு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதுல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவருக்கு சம்மனும் அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. இதனால அதிருப்தி அடைந்த நீதிபதி 6 மாதங்களாக போலீசார் சம்மன் வழங்காதது ஏன் அப்படின்னு ஆளும் கட்சியை சேர்ந்தவர் எம்பி எம்எல்ஏக்களா இருந்தா சம்மன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பினாரு. ஆட்சி அதிகாரத்துல இருப்பவங்க எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக சம்மன் வழங்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா சம்மன் அனுப்ப தனி பிரிவு உருவாக்க நேரிடும் அப்படின்னு இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துக்கு அறிக்கை அனுப்பப்படும்னு நீதிபதி கடுமையா எச்சரிக்கை விடுத்தாரு. வழக்குடைய விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி ஞான திரவியத்துக்கு சம்மன் அனுப்பியது குறித்தும் அவருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டாரு.